சிவகாமியின் சபதம். போன அத்தியாயத்தில் ஆபத்தில் இருந்த பரஞ்சோதியை காப்பாற்றி பள்ளி மடத்துக்கு அழைத்து வந்த நாகநந்தி அவனின் பசிக்கு உணவு கொடுத்து அவனை சீக்கிரம் உறங்கச் சொன்னார். நாகநந்தி அவனை சீக்கிரம் உறங்கச் சொன்ன காரணம், பரஞ்சோதிக்கு இன்னும் ஆபத்து நீங்கவில்லை, சீக்கிரம் அதிகாலையில் கோட்டையை விட்டு புறப்பட்டாக வேண்டும் என்பதன் எச்சரிக்கையை அவனுக்கு அறிவுறுத்தி பரஞ்சோதியை தளத்தில் தூங்கச் சொன்னார். பரஞ்சோதியும் அந்த மடத்தின் தளத்தில் தூங்க எண்ணிய போது நித்ராதேவி அவனை அன்போடு அணைத்துக் கொண்டாள். அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடந்திருக்கும் வாருங்கள் பார்ப்போம். அத்தியாயம் 10. கண்கட்டு மாயம். பரஞ்சோதி தரையில் படுத்தவுடனே கண்ணயர்ந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிக்குகள் வந்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர் தம் கையில் இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகநந்தி சொல்வதுதான் சரி. இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது. இவன் மகா வீரனாவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது.